யோவான் 16:11-15 வரை, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை இப்போது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். எத்தனை சத்தியத்துக்குள்ள நடத்துவார்? சகல சத்தியம். பழைய ஏற்பாடுல எத்தனை சத்தியம் இருக்கு? 613 கட்டளை சத்தியம் இருக்கு. ஆமென். அப்ப அத்தனை சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டினுடைய அத்தனை சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி தருவார் என்று சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். ஆமென். இல்லை ஒரு சத்தியத்தை விட்டுட்டு ஒரு சத்தியத்தை பிடிச்சு நடத்துவாரா? சொல்ல மாட்டார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அவர் நடத்துவார். நடத்துதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்தியத்தை சுதந்தரிப்பார்கள், நடத்துதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அவ்வளவுதான். வேற ரத்தின சுருக்கம் அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். தீர்ப்பு, அதுதான் தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமே. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ நல்லா புரியணும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறத தான் எடுத்து சொல்லித் தருகிறார். இயேசு கிட்ட இருக்கிறத சொல்லித் தரும்போது இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் அது என்னுடைய சுயத்தில் வராமல் பிதாவுடைய பாதத்திலிருந்து வந்தது. மொத்தத்தில் பிதாவிடம் எவன் அன்பு இல்லையோ அவன் இந்த உலகத்திலே ஆக்கினை தீர்ப்படைவான்.